நாம் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து அவருடைய அன்பையும் அவருடைய சத்தியத்தையும் அறிந்து அவர் மீதுள்ள விசுவாசத்தை வளர்ந்து பெருகும்படியாகவும் நித்திய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் சாலமோனின் உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய இரு வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சாலமோனின் உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலாம் இன்பமானது. உமது பரிமள கலைவங்கள் இன்பமான வாசையினை உள்ளவர்கள். உமது நாமம் முற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. ஆகையால் நேசித்திருக்கிறார். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது நேசம் என்று சொன்னால் அன்பு, உமது அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அது தெய்வீக அன்பு, அது தேவனுடைய அன்பு. அருமையானவர்களே, பூமி ஒரு அச்சில் சுழலுவது போல ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றை மையமாக வைத்துத்தான் வாழ்கின்றான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை மையமாக வைத்து வாழ்கின்ற பொழுதும் தேவனை எதை மையமாக வைத்து வாழ்கிறோம்? தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக அவசியம். ஆனால் நாம் தேவனை மையமாக வைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் அந்த மைய அச்சு என்னவாக இருக்க வேண்டும்? இதைத்தான் இந்த உன்னத பாட்டிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது நாம் தேவன் மீது உள்ள பயத்தினாலே, அதாவது தேவன் நம்மை, அதாவது நாம் பாவம் செய்தால், பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளவிட்டால் நம்மை அவர் தண்டிப்பார், நம்மை சிட்சிப்பார், இப்படிப்பட்டதான ஒரு பயத்தின் அடிப்படையிலே நாம் தேவனுக்கு, அதாவது தேவனை மையமாக வைத்து வாழலாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், உலகத்தில் பல நாடுகளும் பலவிதமான முறைமையிலே அந்த ஒவ்வொரு நாடுகளும் ஆட்சி செய்கின்றன. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா, அமெரிக்கா மற்றும் வடகொரியா, இதை எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்கா போட்டு நம்முடைய இந்தியாவும் சரி, கிட்டத்தட்ட ஜனநாயகமான நாடு. இப்ப இந்த நாட்டிலே கூட மதவாதம் என்பது ஒரு தீவிரவாதமாக உருவெடுத்து விட்டது. நம்முடைய இந்திய நாட்டில் மதத்தை மையப்படுத்தி இன்று மக்களை தீவிரவாதத்தின் பாதையிலே இழுத்து செல்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா அப்படி அல்ல. அங்கு அவர்கள் ஒரு ஜனநாயகம், மக்களின் மீது, நலனின் மீது உள்ள மையமாக வைத்து அவர்கள் அரசாளுகிறார். இப்ப அமெரிக்க நாட்டிலே உள்ள மக்களும் அமெரிக்க தேசத்துக்கு மிகுந்த விசுவாசமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வடகொரியாவில் உள்ள மக்களும் தங்கள் நாட்டுக்கு, அதாவது அந்த நாட்டிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பது வேறு. அவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியே வர முடியாது. அந்த நாட்டுக்கு மிகவும் அடங்கி இருக்கின்றார்கள். எப்படி அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதே போலதான் முகமதிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகளிலும் அப்படித்தான். அதாவது அமெரிக்கா போன்ற ஜனநாயக நாடு, மேற்கத்திய நாடுகள், நம்மை போன்ற ஜனநாயக நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த விதமான மக்களுக்கும் ஒரு பெரிய, அந்த முறைக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் இங்கே அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், பிரதமரை விமர்சிக்கலாம், குறைத்து பேசலாம், குறைகளை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இந்த நாட்டிலே நாம் வாழ முடியும். ஆனால் நீங்கள் சவுதி அரேபியாவிலோ மற்ற முகமதிய நாடுகளிலோ அந்த நாட்டிலே ஆளுகை செய்கிறவர்களை விமர்சிக்க முடியாது. விமர்சித்துவிட்டு அங்கே நீங்கள் வாழ முடியாது. ஒன்று சிறைச்சாலையிலே போட்டு ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் எந்த இதுலையுமே யாரையுமே சந்திக்க முடியாமல் செய்து விடுவார்கள், அல்லது அங்கே உங்கள் உயிரை பறித்து விடுவார்கள். இப்ப வடகொரியாவிலையும் மக்கள் இருக்கிறார்கள், வெளியே வரவே முடியாது. அங்க எப்படின்னு அவங்க வாழ்க்கையை பாருங்க. வடகொரியா என்ற நாடு உருவாவதற்கு காரணம், அதாவது கொரியா என்ற ஒரு நாடு இருந்த பொழுது அந்த நாட்டிலே ஒரு பகுதியை அமெரிக்கா பிடித்துக் கொண்டது, மறுபகுதியை ரஷ்யா பிடித்துக் கொண்டது. இது இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான பனிப்போர் காலத்திலே அநேக நாடுகளில் நடந்தது. ஜெர்மன் நாட்டில் கூட விதமாக நடந்தது. அப்படி இருந்தபோது அமெரிக்கா பகுதி தென்கொரியா என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் ஜனநாயக நீதியாக அந்த மக்களை வளர்த்தெடுத்து வந்தார்கள். வடகொரியாவில் இந்த வடகொரியா ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பகுதியிலே
அமெரிக்கா அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு நிலைமையில அங்குள்ள மக்கள் அதற்கு சப்போர்ட்டாக ரஷ்யா இருந்ததுனால அவர்கள் கம்யூனிசம் பாதையிலே சென்றார்கள். வடகொரியா என்ற ஒரு நாடு இருப்பதற்கு காரணமானவர் இப்பொழுது வடகொரியா அதிபராக இருக்கிறவருடைய அப்பா, தகப்பனார். அவரால் தான் அது வடகொரியா இருந்தது. நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நாட்டில் உள்ளவர்கள் நாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாக இராமல் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி அவர்கள் முதலில் இருந்தார்கள். அவருடைய காலத்திலே, அவருடைய அப்பாவுடைய காலத்திலே ரொம்ப பெரிய இது விஷயம் இல்லை, பிரச்சனை. ஆனால் இப்பொழுது இவர் நடக்கக்கூடிய முறைமைகளை எல்லாம் பார்த்தால் மிகவும் பயங்கரமாக இருக்கு. அதாவது முடி வெட்டுவது எப்படி, அதுக்கப்புறம் ட்ரெஸ் போடுவதிலெல்லாம் என்னென்ன விதமான கண்டிஷன்லாம் சில நேரங்களில் வடகொரியாவை பற்றி நாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கு இயல்பாகவே வாழ முடியாது. கடுமையான தண்டனை. அதை எல்லாரும் சொல்வதற்கு முன்பாக அவர்கள் அப்பா இறந்த தினத்தை அங்கே ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ கொண்டாடுகிறார். அந்த அவருடைய வடகொரியா இப்போதைய அதிபருடைய அப்பா இறந்த தினத்தை. இந்த இறந்த தினத்துல அந்த வடகொரியா நாட்டில் யாராவது இறந்திருந்தா அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை அழக்கூடாது. அதாவது அதிபருடைய பிறந்த தினமும் இறந்த தினமும் எனக்கு சரியா தெரியல, அந்த நாளை கொண்டாட அழக்கூடாது. அந்த நாட்கள் முடிந்த பின்புதான் அவர்கள் இந்த துக்கத்தில், அது வரைக்கும் அவங்க அந்த ஃப்ரீசர்ல வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அடக்கம் பண்ணணும், அவங்க அழகும் எதுவும் செய்யணும். அதே போல வடகொரியா அந்த அதிபருடைய அப்பாவுடைய படம் தான் வீடுகள் இருக்கணும். இப்படி பலவாறான கட்டுப்பாடுகள், அதற்கு மிஞ்சி இருக்க முடியாது. இவ்வளவு பயங்கரமான கட்டுப்பாடு மக்கள் அந்த வடகொரியா விட்டு வெளிவரதா இப்படி தெரிந்தாலும் அங்கே இருக்கிறவர்கள் உயிர் பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாறாக இருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்க முடியும். அப்போ அமெரிக்க நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் வடகொரியாவில் வாழ்கிற மக்களுக்கும் வித்தியாசம். இங்க பயத்தினாலே அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய நாட்டை நேசிக்கின்றார்கள். அமெரிக்கர்கள் தங்களுடைய, அங்கே சுதந்திரம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இதன் விளைவாக தங்களுடைய தேசத்துக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் தங்களுடைய தேசத்துக்கு குறித்து மேன்மை பாராட்டுவர்களாகவும் தங்களுடைய தேசத்துக்காக வைராக்கியம் உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்ப அந்த இரண்டையும் நீங்கள் பார்த்து கொண்டால் அதே இது போன்ற வித்தியாசம் தான். நம்ம தேவனை பயத்தின் அடிப்படையிலே அவரை பின்பற்றுகிறோமா, அவரை மையமாக வைத்து வாழ்கிறோமா, அவர் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக அவரை மையமாக வைத்து வாழ்கிறோமா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் தரும் ஆசீர்வாதங்களுக்காக அவரை மையமாக வைத்தார். அதாவது தேவனை மையமாக வைத்து வாழ்தல், என் வாழ்க்கையில ஆண்டவரை மையமா வச்சு வாழ்றேன், அதுதான் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நியமம். ஆண்டவர் தான் நமக்கு மையம். அதை அறியாதவர்கள் நிச்சயமாகவே தெய்வீக ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான். தெய்வீக ஞானம் பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனை மையமாக வைத்து வாழ்வார்கள். அதிலையும் அந்த தெய்வீக ஞானத்தினுடைய ஆழம் நமக்கு கூட கூட நாம் தேவனை மீதுள்ள பயத்தின் அடிப்படையில் அவரை மையமாக வைத்து வாழ்கிறோமா, அவர் தரும் ஆசீர்வாதங்களை மையமாக வைத்து வாழ்கிறோமா, அல்லது அவர் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக அந்த அன்பை மையமாக வைத்து நாம் வாழ்கிறோம்? இந்த இடத்துல தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? இந்த உன்னத பாட்டு கர்த்தருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தெய்வீக ஐக்கியத்தை பற்றி, உறவை பற்றி தான ஒரு பாடல் தான் இந்த உன்னத பாட்டு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பு, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. அன்றைய திராட்சை ரசம், இன்றைய குடி போதை. இப்ப ஒரு குடி போதைக்கு அடிமையானவர்கள் அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியவில்லை, அது இல்லாமல் அவர்களால் ஜீவிக்க முடியவில்லை. ஆனால் இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்கிறார், அந்த திராட்சை ரசத்தை பார்க்கலாம், அந்த குடியினால் வரக்கூடிய சந்தோஷத்தை, இன்பத்தை பார்க்கலாம் உமது நேசம், உமது அன்பு எனக்கு மிகவும் இன்பமா இருக்கிறது. அப்போ அந்த சபையாக நம்ம தேவ பிள்ளைகளாகி நாம் தெய்வீக அன்பிலே மூழ்கினவர்களாகவும் தெய்வீக அன்பை ருசிக்கிறவர்களாகவும் அந்த தெய்வீக அன்பின் நிமித்தமாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்கிறவர்களாகவும் அவரை மையமாக வைத்து நாம் வாழ்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மையமாக வைத்து வாழ்வதின் நோக்கம் என்ன? எனக்கு அவர் மீதான அன்பு. இடத்துல சபை உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அப்போ முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள, நம்ம அறிய வேண்டிய ஒரு தெய்வீக ஞானம் என்னவென்றால்,
நாம் தேவன் மீது உள்ள அன்பை மையமாக வைத்து என் வாழ்க்கையிலே நான் அவரை பின்பற்றுவதற்கும், அவரை சேவிப்பதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவரை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை என்பதே ஒரு அற்புதமான விஷயம். நம்ம வாழ்க்கையினுடைய மையம் அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அது விருப்பம் என்பது அன்பு. அன்புதான் விருப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்து என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை அன்பு கூர்ந்தால், அதை என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவர் சொல்ற என் தகப்பனையாது, என் தாயாவது, மனைவியாது, பிள்ளைகளாது, சோதர சோதரியாவது நேசிக்கிறவன் எனக்கு பார்க்கிறவன். ஒரு தேவனை மையமாக கொண்ட வாழ்வு, கிறிஸ்துவை மையமாக கொண்டு, கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பினாலே மையமாக கொண்ட வாழ்வு என்று வரும் பொழுது, அந்த அன்பு என்னன்னா அவருக்காக அவரை மையமா வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம அதற்கு ஏற்றபடி நாம் முடிவெடுத்து என் வாழ்க்கை ஆண்டவரை மையம் வச்சு, ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். அந்த மையம் என்பது என்ன? முக்கியத்துவம் முதலிடம். என் வாழ்க்கையில ஆண்டவர் தான் முக்கியம். வேற எதுவுமே, ஒரு வகையில் சொல்ல போனால், ஒரு தேவனுடைய பிள்ளை, எனக்கு என் கணவன் முக்கியம் அல்ல, என் மனைவி முக்கியம் அல்ல, என் பிள்ளைகள் எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற வாழ்வு தான். அதுக்காக நான் என்ன செய்யறேன், அவரை, அதாவது எப்படி சொல்றது, நான் அவரை பிரியப்படுத்துற மாதிரி, ஆனா நான் அவரிடத்துல அன்பு கூறுகிற மாதிரி என் வாழ்க்கையில நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் என் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதமா என் முடிவுகளை நான் எடுக்கிறேன். எனக்கு அவர் தான் முக்கியம், அது இல்லாம எனக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு கட்டளை, கட்டாயப்படுத்துது. புதிய ஏற்பாடு சுதந்திரம், சுயாதீனமானது. நீங்கள் தேவனை மையமாக கொண்ட வாழ்வு பழைய ஏற்பாட்டிலே கட்டாயப்படுத்துகிறது. இன்று புதிய ஏற்பாடு கட்டாயப்படுத்துதலே கிடையாது. இது அவரவர்களுடைய மனப்பூர்வமானது. என் வாழ்க்கையில நான் தேவனை மையமாக கொண்டு வாழும் போது நான் தீர்மானிக்கிறேன், வேற யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. சபையுடைய மூப்பரோ, சபையுடைய ஊழியரோ, அது மற்ற சகோதரர்களோ எனக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு அது ஆலோசனை சொல்றது ரெண்டாவது விஷயம். ஆனா வாழ்வது என்பது, நான் என் வாழ்க்கையிலே என் ஆண்டவரை முழுமையாக நேசிக்கிறேன், நான் இப்படித்தான். இப்ப அதே போல அப்படி வாழும்போது நம்ம மற்றவர்களை பற்றிலாம் யோசிக்கிறது. அதாவது ஒரு கூட்டமாக வாழக்கூடிய இயல்பினாலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் செம்மறியாடுகளை போலத்தான். ஒரு வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஆண்டவர் அதை சொல்லுகிறார், வலது பக்கத்துல செம்மறியாடுகளை நிறுத்துங்கள், இடது பக்கத்துல வெள்ளாடுகளை நிறுத்துங்கள் என்று சொல்றார். அந்த செம்மறியாட்டை ஏன் வலது பக்கத்துல, வலது பக்கம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்துல இருக்கணும், சாத்தான் நம்முடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடாது. வலது பக்கம் என்பது நமக்கான பாகம், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான பாகம், அது நமது பட்சமாய் இருக்கக்கூடிய அடையாளம். அப்போ வலது பக்கத்துல செம்மறியாடுனா அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றார். அந்த செம்மறியாட்டில் உள்ளது என்னன்னா, அது கூட்டமாக வாழும் தன்மையுடையது. வெள்ளாடை போன்றதல்ல செம்மறியாடு. ஆனால் இந்த கூட்டமாக வாழும் இயல்பை உடைய இந்த செம்மறியாடு கூட கூட்டமா வாழ்றதுனால நம்ம என்ன செய்யறோம், அடுத்தவர் வாழ்ந்தா அதை போலவே நம்ம வாழ நினைக்கிறோம். ஒருவர் ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமா வாழ்றதை பார்க்கும்போது நம்ம அவரை போல ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட பின்தங்கும் போது நாமும் ஆண்டவர் விட்டு பின்தங்குறோம். இந்த இயல்பாகவே நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. ஒருவேளை இந்த இயல்பு நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்வது என்பது என்னவென்றால், அன்பு கூர்ந்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருந்து, அந்த அன்புமயமான வாழ்க்கைக்கு தேவையான கூட்டியல்பு அது அவசியம். ஆனா அவர் வாழ்ந்தா நான் வாழ்வேன், அவர் வீழ்ந்தா நான் வீழ்வேன், அப்படி அல்ல. அதே போல ஒருத்தர் ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியம் வாழலாம், நானும் ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழ, அவங்க ஆண்டவர் விட்டு பலவீனம் அடைஞ்சா நானும் பலவீனம் அடைவேன், அப்படி அந்த இயல்புல நம்ம இருக்கக்கூடாது. அப்போ மற்றவர்கள் யார் வாழ்கிறார்கள், யார் வீழ்கிறார்கள், அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஆண்டவருக்கு, மற்றவர்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் அவங்க எப்படி எப்படியா வாழலாம், ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் ஆண்டவரை முழுமையா நேசிக்கிறேன். நான் என் வாழ்க்கையில நான் இப்படி நான் ஆண்டவர் அன்பு செய்துவேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நான் அன்பு செஞ்சு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் எப்படி எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படி எனக்கு ஆண்டவர் எப்படி எப்படிலாம் என்னோட பேசுறாங்களோ, எப்படி எப்படிலாம் என்கிட்ட எதிர்பார்க்கிறாங்களோ, எப்படி எப்படிலாம் என்கிட்ட வெளிப்படுறாங்களோ, அதுக்கு தக்கவாறு நான் வாழ்வேன். நான் மற்றவங்களை பார்த்து வாழ மாட்டேன். அதுதான் ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்ந்தேன்.
அப்போ அந்த முக்கியத்துவம். இரண்டாவது முதலிடம். எல்லாவற்றிலும் நாம் அதற்கு முதலிடம். நம்ம வாழ்க்கையில ஒருவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுக்கிறோங்கிறத நம்ம பல வகையில சின்ன சின்ன காரியங்கள, பெரிய பெரிய காரியங்கள கூட நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துருக்கோம். ஆண்டவரை மையமா வச்சு வாழ்றவங்க ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. எல்லாத்திலையும் முதலிடம் கொடுப்பாங்க. அவருக்குத்தான் முதலிடம், அவருடைய ஒழுங்குக்கு முதலிடம். இப்ப அவருக்கு முதலிடங்கும் போது அவருடைய தெய்வீக ஒழுங்குகளுக்கு முதலிடம். சபையில அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சபையில என்னென்ன தெய்வீக ஒழுங்குகள் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த தெய்வீக ஒழுங்குகளுக்கு முதலிடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 மீன் 5000 பேருக்கு போஷித்த போது அவர்களை வரிசையாக உட்கார வைத்தார். இந்த பிரபஞ்சத்துல பாருங்க, ஒரு சூரியனை சுற்றி கிரகங்கள் பொத்துங்கள் ஒவ்வொன்றும் அதனதின் பாதையில போகுது. ஒரு ஒழுங்கு கிரகங்களோட சுற்றி வருது. ஒன்றோடு முரண்படுவதில்லை. அங்கும் இங்கும் போனலும் மாணலுமாக போவதில்லை. முன்னுக்கு பின் இதாக போவதல்ல, இஷ்டத்துக்கு போவதில்லை. அதனதின் பாதையில நேர்த்தியாக அவைகள் சுற்றி வருகின்றன. ஏன்னா தேவனுக்கு என்று தெய்வீக ஒழுங்கு இருக்கிறது. ஒழுங்குக்கு கட்டுப்படுதல். நீங்க தேவனை மையமாக வைத்து வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அந்த முதலிடம் கொடுக்கிறது என்றால் தெய்வீக ஒழுங்குகளுக்கு கட்டுப்படுதல். இவ்விதமாக அந்த முக்கியத்துவமும் முதலிடமும் நாம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஆண்டவரை அன்பு செய்வேன், உனது நேசம் திராட்சை ரசத்தை பாக்கியல் இன்பமா. ஏனென்றால் இந்த உலகத்துல என் உள்ள எங்க சந்தோஷப்படுதுன்னா, நான் உங்களை நேசிக்கிற அந்த அன்புலதான் எனக்கு ரொம்ப பெரிய இன்பம் கிடைக்குது. இன்பம், சந்தோஷம் என்ற உணர்ச்சி, அந்த இன்பம் என்ற உணர்ச்சி என் ஆத்மாவுல எப்போ சந்தோஷம் வருதுன்னா, நான் உங்களை அன்பு கூறுகிற போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவருடைய மனவாட்டியாகிய நான் அல்லது நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகின்ற பொழுது என் ஆன்மாவிலே ஒரு ஆனந்தமயமான உணர்ச்சி, இன்ப உணர்ச்சி, பேரின்ப உணர்ச்சி நமக்குள் தோன்றுகிறது. இதை அந்த மனவாட்டியான நீங்களோ நானும் அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தை, இன்பத்தை எப்போ அனுபவிப்போம்? நம்ம எப்போ அவரிடத்துல அன்பு கூறுகிறோமோ. நல்லா கவனிங்க. எப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷ உணர்ச்சி கிடைக்கும்? எப்போ உங்களுக்கு அந்த இன்ப உணர்ச்சி கிடைக்கும்? எப்போ உங்களுக்கு அந்த பேரின்பம் கிடைக்கும்? நீங்க அவருக்கு அன்பு கூறும்போது, அவருக்கு அன்பு கூறுனா அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் போது அந்த இன்ப உணர்வு, அந்த பேரின்பம், அந்த சந்தோஷம் நமக்குடைய ஆன்மாவிலே ஏற்படுகிறது. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷம். நீங்க எப்பொழுது அவரிடத்துல வேற இதுல நீங்க திரும்ப அந்த தான் கர்த்தர் ஒரு சபை மூப்பனாக என்னிடத்திலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன பேசுகிற? யாரையும் பார்க்காதீங்க, நீங்களும் ஆண்டவரும். இதுதான் உங்க முழு வாழ்க்கையுமே. நீங்களும் ஆண்டவர். நீங்க ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகின்ற பொழுது நீங்க வேற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் உனக்காக மறிச்சேன், நீங்க எனக்காக என்ன செய்வாங்க? அதுதான். ஆமா, நான் அவரிடத்துல அன்பு கூறுகிறேன்னா நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எல்லாரையும் காட்டு. நான் அவருக்கு முக்கியம்னா நான் என்னுடைய குடும்பத்தாரை விட, இப்ப நான் இருக்கிறேன், என் தாய் தகப்பனை விட, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விட, என்னுடைய நண்பர்களை விட நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அவரை நான் கனம் பண்றேன். அவரை கனம் பண்றதுன்னா அவரை மட்டும் தனிப்பட்டது இல்லை, அவருடைய சபையை கனம் பண்றேன், அவருடைய ஊழியர்களை கனம் பண்றேன், அந்த சபையில் உள்ள தெய்வீக ஒழுங்குகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதுதான் அந்த முக்கியத்துவம். முதலிடம் ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் என்ன? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்றான், அவருடைய சபையை நேசிக்கிறான், அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறான். அப்போ இதுதான். இப்படி நாம் அன்பு கூறுகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு பேரின்ப சந்தோஷம் கிடைக்குது. இப்ப 9 நேசம் திராட்சை ரசம் பார்க்கலாம். திராட்சை ரசம் இது எதற்கு அடையாளம் என்று நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அடையாளம், அவருடைய இரத்தத்துக்கு அடையாளம். அப்போ அவருடைய நேசம் திராட்சை ரசம். அவருடைய நேசம் எங்க, அவருடைய அன்பு எங்கே வெளிப்படுகிறது? அவருடைய மரணத்தில் வெளிப்படுகிறது. அந்த மரணம் யாருக்காக? மனவாட்டியாகிய நமக்காக, உங்களுக்காக, எனக்காக.
அவர் அவருடைய அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். எங்கே காண்பிக்கிறார்? அவருடைய மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய அன்பை அதிகமாக அறிவது. முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அந்த அன்பை நம்ம அவரை மையமாக வச்சு அவர் மேல உள்ள அன்புனால நான் அவருக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷம் கிடைக்கி. ஆனா நான் அவருக்கு மையமா வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய அன்பை நான் ருசிக்கிறேன், அவருடைய அன்பை நான் அறிகிறேன். அவருடைய அன்பை நாம் எங்க இருந்து அறிகிறோம்? அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து அறிகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை நாம் எங்கே நாம் அதனுடைய உச்சபட்சமான அன்பை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த சிலுவை மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம். அங்கே அவர் நமக்காக, அவர் எனக்காக அவர் சிலுவையில் மரிக்கின்ற பொழுது யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பாவியாகிய பாவத்தை செய்து, பாவத்தை விரும்பி, பாவத்தை விழக்கூடிய, இப்பொழுதும் அப்பொழுதும் விழுந்து கொண்டு எழுந்திருக்கக்கூடிய எனக்காக, ஒரு பலவீனமான எனக்காக, அவருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டாம அநேக நேரங்களில் நான் உலக பிரகாரமான காரியங்களுக்காக, உலக மக்களுக்காக, மாம்சத்தில் உள்ள மக்களுக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள், இப்பொழுது வாழக்கூடிய நேரங்கள், இப்படிப்பட்ட எனக்காக அவர் என்ன செய்யறாரு? சிலுவையில் மரிக்கிறார். சிலுவையில் மரிக்கும் போது அங்கே பிலிப்பியரை நம்ம பார்க்கணும். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மரித்தது என்பது, மரணத்துக்கு முன்னாடி அவர் எத்தனை இழப்புகளை அவர் இழந்திருக்கிறார். அவர் தேவனாய் இருப்பதை சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எல்லாமே அவர் சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி வரணும், சிலுவைக்கு இறங்கி வரணும். சிங்காசனத்திலிருந்து சிலுவைக்கு அவர் தன்னுடைய மகிமை, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆளுகை, அந்த தேவதூதருடைய ஆராதனை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாவியாகிய என்னையும் உங்களையும் அவர் மீட்பதற்காக அங்கே இவர் சிலுவையிலே தொங்குகிறார். எதற்காக? உங்க மீது, என் மீது உள்ள அன்பு. பரலோகத்தில் அவர் இவ்வளவு தொடர்ந்து, பூலோகத்துல பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம். நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், நாம படிக்கணும்னு நினைக்கிறோம், நாளா உழைக்கணும்னு நினைக்கிறோம், சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம நல்லா வாழ்றதுக்கு தேவையான அநேக காரியங்களை சபதரிக்க நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை இப்படி பலவாறாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிறார். அதனாலதான் அவர் பக்கத்தில் நம்மளால நெருங்க முடிய முடியாது. அவருடைய நிழல் பக்கம் கூட நம்மளால நெருங்க முடிய மாட்டேங்குது. அவர் வர்றாரு. ஒரு சாதாரண ஒரு தச்சு தொழில் குடும்பத்தை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல அவருக்கு என்ன ருசியான சாப்பாடு இருந்திருக்கும், என்ன அலங்காரமான உடை இருந்திருக்கும். தேவாதி தேவன் நம்முடைய மகிமையெல்லாம் ஒடுக்கி கொண்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நமக்கு அவருடைய வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில 3.5 வருஷம் அவர் செஞ்ச உபதேசங்கள் அது சம்பந்தமா தான் நமக்கு நிறைய தெரியும். அதற்கு முன்பாக ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்த போது, தன் தகப்பனாரோடு கூட அந்த தச்சு தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் போது எத்தனை பேரு அவரை நடந்திருக்க முடியும் தானே? எப்படி சொல்ல அவரை சாதிப்ப நம்ம சாதாரண நடைமுறைகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம வீடு கிட்ட ஒரு ஆசாரியை கூட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அல்லது வேற எந்த ஒரு கிழங்கு அந்த ஆசாரி நம்ம எப்படிலாம் பேசுறோம், சர்வசாதாரணமா பேசுவோம். அதை அப்படி செய்ப்பா, இதை இப்படி செய்ப்பா, ஏங்க வாப்பா. வயசு குறைவா இருக்கும். ஒரு வயசான ஒரு ஆளு ஏசு வாப்பா போப்பா, என்னப்பா நீ செஞ்சு கொடுக்க மாட்டேங்க, அப்படி இப்படி எப்படிலாமோ பேசியிருப்பாங்க. யோசித்து பாருங்க. அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு அதை ஒரு பெருசா எதெல்லாம் ஏத்துக்கிறது, அது நம்ம யோசிக்கவே கஷ்டமா இருக்கு நமக்கு. இயேசு கிறிஸ்துவ ஏக வசனத்துல யாராவது பேசி இருந்தால், அவரை திட்டி இருந்தால், அவர்கிட்ட கோபப்பட்டு பேசி இருந்தால், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒரு தச்சு சொல்லியாட்டு நம்ம எவ்வளவு பேசத்தானே செய்யணும். ஒழுங்கா செய்யலன்னா அவரை சத்தம் போடுறோம். ஆண்டவர் ஒழுங்கா செஞ்சிருப்பார். எல்லாம் ஒழுங்கா செஞ்சிருந்தாலும் காசை கம்மி பண்றதுக்காக என்ன செய்வோம்? நல்லா செய்ததையும் நல்லா செய்யாதது மாதிரி சொல்லி காசை குறைக்கிறதுக்கு போட்டிருப்போம். அதே மாதிரி ஆண்டவர்கிட்டையும் செஞ்சிருப்பாங்கல்ல நிறைய பேர். அவர் நல்லா செஞ்சு கொடுத்திருந்தாலும் காசை குறைக்கணுங்கிறதுக்காக மனுஷன், ஆண்டவர் பிதாவாகி தேவன் அந்த சோதனையும் கர்த்தர் கொடுத்துதானே செஞ்சிருப்பாங்க. அப்போ சரி, எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பக்கம் மனுஷர்கள் இது. ரெண்டாவது வருமானம் என்ன? அந்த தச்சுகள் அவருக்கு என்ன வருமானம் கிடைச்சிருக்கும்? அந்த வருமானத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, அவரிடத்துல ஒரே ஒரு ஆடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வாழ்க்கையில
ஆடை வந்து ஒரு ஆடை தான். ஒரு ஆடைன்னா அந்த முழுமையான ஆடை என்பது சின்ன சின்ன இது, அதாவது ஒரு முழுமையான ஆடைங்கிறது அங்கி, உள்ளங்கி, இன்னும் பல விதமான இது சேர்ந்து ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி அது ஒன்று. ஆனா மற்றது சின்னது மாற்றி மாற்றி உள்ளடுப்ப உள்ள போடுற கட்சிகள் 2-3 இப்படி பலவாறு இருந்திருக்க முடியும், மாற்றி இது படுது. அப்போ அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் வாழ்ந்த இடத்துல பஞ்சமத்தையில நிச்சயமா படுத்திருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை தூரம் அவ்வளவு சிறிதாக பஞ்சமத்தில நிச்சயமா படுத்திருக்க மாட்டாங்க. தரையில படுத்திருந்திருக்கலாம், அது சாதாரண மரக்கட்டில படுத்திருந்திருக்கலாம். இதையெல்லாம் ஆண்டவர் வந்து 33 வருட காலம் வந்து சாதாரணமாக ஒரு ஏழை மனிதனாக, எளிய மனிதன் மட்டும் ஏழை மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கும் போது ஏன் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு சிலுவைக்கு போயிருக்கலாம்னு நம்ம நினைச்சிருக்க கூடாதா? இப்படி கற்பனை செய்து பாருங்க. அந்த யூதேயா நாட்டினுடைய அரச குடும்பத்தில் அவர் பிறந்து நல்லா வாழ்ந்துட்டு அந்த ரோமர்கள் எதிர்த்து வரும்போது தன்னுடைய மக்களுக்காக அவர் யுத்தம் பண்ணும்போது அவரை சிறை பிடிச்சு அப்படி சிலுவையில் அறைய மாதிரி கொண்டு போய் அப்படி கொண்டு போயிருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் அப்படின்னா இப்ப இந்த எளிமையான காரணம் என்ன என்று சொன்னால், மனிதர்கள் மீது அன்பு வைப்பதற்காக தன்னை எவ்வளவு கடினமான பாதையிலே பிதாவாகிய தேவன் நடத்தினாலும் மனிதர்களை மீட்பதற்காக எந்த பாதையிலும் நான் நடப்பேன் என்பதற்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தேவன் காட்டிய எந்த பாதையிலும் நடப்பதற்கு அவர் சித்தமாய் இருந்தார். இப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம மேல ஒரு அன்புக்காக இவ்வளவு கஷ்டத்தை அவர் சகிச்சிருக்கிறார். இவ்வளவு ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், கஷ்ட ஜீவனம் பண்ணியிருக்கிறார், பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறார். பின்பு முடிவில அவர் சிலுவையிலே மரிக்கவும் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என் மீது உங்கள் மீது வைத்திருக்கிறதான அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாம் சற்று தியானிக்கும் போது இவ்வளவு அன்பு செய்த ஆண்டவருக்கு நான் எவ்வளவு தூரம் அன்பு செய்யணும், நான் எவ்வளவு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் எவ்வளவு அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருடைய கற்பனைகளை நாம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட வேண்டும் அல்லவா? அந்த கற்பனைகளுக்காக என்ன அடியும் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அல்லவா? நான் ஆண்டவருடைய கையாக நான் என்னனாலும் நான் ரெடியா இருக்கேன், அந்த அளவுக்கு நான் வந்திருக்கணும், வர வேண்டும் அல்லவா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எல்லாரும் வீட்டை வித்து அவர் பாதத்துல வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் பாருங்க, ஒருத்தர் பார்த்து எல்லாரும் வைக்கிறாங்க. ஒருவேளை இப்படி யாருமே இல்லாத போது நான் மட்டும் போய் பார்த்தேன், எல்லாத்துட்டும் எல்லாம் இருக்குது, ஆனா யாருமே ஆண்டவருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போஸ்தலர்கள் கொடுக்கல, ஆனா நான் மட்டும் போய் என்ன செய்றேன், அந்த அன்புனால நான் மட்டும் செஞ்சா, அப்படிதான் நம்ம நினைக்கணும். யார் கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, யார் செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, யார் வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன, நான் வாழ்வேன், நான் கொடுப்பேன், நான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் மேல உண்மையான ஒரு தெய்வீக அன்பை ருசிக்கிறவர்கள் வேறு யாரையும் பார்க்காம அவரை மட்டும் பார்த்துட்டு அவருக்காக அவரை மையமாக வைத்து அவருடைய அன்பு, மற்றவர்கள் செய்தார்கள் நானும் செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது, அது அவமானம். அவர்கள் செய்தார்கள் நானும் செய்கின்றேன், அவர்கள் செய்யவில்லை நான் செய்யவில்லை, இது அவமானம். நம்ம அப்படி ஒரு அன்பு நம்ம செய்யக்கூடாது. அது வந்து ஆண்டவர் அவமானப்படுத்துறது. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தினா, நீர் என்னை நேசித்தீர், நான் உண்மை நேசிக்கிறேன், நீங்க சிலுவையில நீங்க எனக்கு காண்பித்த அன்பு எனக்கு ஈடு இணையற்றதாக இருக்கிறது, இதற்கு மேலாக நான் வேறு அந்த அன்பை எங்கேயும் நான் பார்க்கவில்லை, நான் உண்மை அன்பு செய்கிறேன். யார் என்ன வேணாலும் சரி, என்னால நான் எப்படி அன்பு செஞ்சு நான் உங்களை கனம் பண்ணணுமோ, நான் எப்படி உயர்த்தணுமோ, நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். அவ்வளவு என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவருடைய மரணத்தில் வெளிப்படுகிறது, அந்த திராட்சை ரசம். இப்ப நம்ம அடுத்து அந்த திராட்சை ரசத்தை பார்க்கல இன்பமானது என்று சொல்லும் போது நாம அந்த மரணம் என்பது கிறிஸ்துவுக்கு மரணம், நமக்கும் இந்த மரணம் சரீர மரணமா இருக்கலாம், பாடுகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் மேலுள்ள அன்புனால என் சரீரத்துல மரணம் ஏற்படுகிறதா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும், அவர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் நான் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அப்ப அந்த திராட்சை ரசம் என்பது நான் எனது அன்பை அவர் நிமித்தம் பாடுபடுவதின், அவருக்காக நான் பாடுகள் படுவதன் மூலமாகவும், அவருக்காக என் ஜீவனை கொடுப்பதன் மூலமாகவும் நான் எனது அன்பை திரும்ப அவருக்கு செலுத்துகிறேன். அவர்
என் மீது உள்ள அன்பை காண்பித்து விட்டார், செலுத்தி விட்டார். என் ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுத்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது எனக்கு நித்திய ஜீவனை தந்து விட்டார். இனி நான் அவரிடத்தில் அன்பு, அவர் நிமித்தம் எனக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, அவர் நிமித்தம் எனக்கு எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் சரி, அவர் நிமித்தம் எனக்கு என்ன விதமான வேதனைகள் வந்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மத்தியில நான் அவரை பின்பற்றுவேன், அவரை ஆராதிப்பேன், அவருக்காக நான் என்ன செய்யணுமா, எதை செய்யணும்னாலும் நான் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறது தான் அந்த திராட்சை ரசம், அந்த அன்பு, நமது அன்பு. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது. இரண்டாவது, திராட்சை பழம் என்பது, அந்த திராட்சை பழத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அது ஒவ்வொரு பழமும் சேர்ந்து ஒரு கொத்தா, திராட்சை பழ கொத்தாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அதுல இருந்துதான் திராட்சை ரசம் கிடைக்கும். அந்த திராட்சை பழங்களை கசைக்கு புளிகின்ற பொழுது திராட்சை ரசம் கிடைக்கும். ஆமா, அந்த திராட்சை பழங்களை அந்த பிசிக்கிறது தான் பாடுகள். அவருக்காக நாம் பாடுகள் சகிக்கும் போது அந்த ரசம் கிடைக்கும். அப்போ அது கூட்டு வாழ்க்கை, தனித்து வாழக்கூடியவளாக, மனிதன் சுயநல முடியுமாக தனித்து வாழ்கின்றான். தனித்து வாழ்கிறான்னா, பழைய காலத்துல கூட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எதுக்காகனா ஒரு பாதுகாப்புக்காக. அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு, பாதுகாப்பு. ஆனால் இந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் சேர்ந்து வாழ்வது தேவன் அவருடைய தெய்வீக நோக்கம். நாம் எல்லாரும் சேர்ந்து அவருடைய குடும்பமாக, பல அவயவங்கள் சேர்ந்து ஒரு சரீரம். நான் தனித்து வாழ்வது கிடையாது, நான் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்வது. நான் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு பரலோக குடும்பத்தின் வாழ்க்கை வாழ்வது. இதுவும் அதேதான். மற்றவர்கள் வாழ்கிறார்கள், நானும் வாழ்கிறது என்பது எளிது. இப்ப எல்லாரும் பல விறகுக்கட்டைகள் தீ எரியும் போது நானும் தீவெட்டி எரிஞ்சிடலாம். ஆனா மற்றவர்கள் யார் இருந்தாலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் வாழ்றேன். அப்போ மற்றவங்க எல்லாரும் புத்திசாலித்தனமா சுயநலமா வாழும்போது நான் சுயநலம் இல்லாம, புத்தி இல்லாம நான் ஏதாவது எனக்குள்ளதெல்லாம் மற்றவங்களுக்காக கொடுத்துட்டேன்னா என் நிலைமை என்ன? இது ஒரு பெரிய கேள்வி வரத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் போது பிசாசு இந்த கேள்வி தான் முதல்ல நமக்கு முன்னாடி வரும். எல்லாரும் கரெக்டா இருக்காங்கப்பா, நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி இருந்துட்டீங்கன்னா அப்புறம் நீ அவ்வளவுதான், நீ ஒண்ணு இல்லாம போயிடுவ, நீ கடைசியில் பைத்தியக்காரனா ஆயிடுவ. அவங்களாம் புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க, நல்லா சேர்ந்து இருக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை கரெக்டா இருந்துக்கிறாங்க. ஆனா நீ இப்படி வாழ்ந்தீங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது? இதுதான் விசுவாச வாழ்க்கை, தேவன் மீதுள்ள நம்பிக்கை வாழ்க்கை. நம்ம தேவனை நம்பும் போது அவர் நம்ம பார்த்துக்கிறார். இது வரைக்கும் அப்படி அவருக்காக வாழ்ந்தவர் யாரும் வெக்கப்பட்டு போனதும் இல்லை, கெட்டு போனதும் இல்லை, கீழே போனதும் கிடையாது. இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். வேற எந்த உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுக்க முடியாது. ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக நீங்க செய்ய, அவர் பார்த்துக்கிறார். அப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போனதில்லை, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கு. அப்ப நம்ம மற்ற எதையுமே பார்க்காம, மற்றவர்களை பார்க்க, நமக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் சுயநலமா இருந்தாலும் அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, அவங்க அவ்வளவுதான் அன்பு ருசிச்சிருக்கிறாங்க. நான் ஆண்டுடைய அன்பு ருசிக்கிறேன், நான் எனக்கு எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்துட்டு நான் வாழ்வேன். நான் என்னன்னாலும் அவர் காட்டுகிற பாதை, அவர் என்ன சொல்றாரு செஞ்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். நான் மற்றவங்களை பார்க்க மாட்டேன், நான் கூட்டு சேர்ந்து வாழ்வேன், நான் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்வேன். அந்த சபை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். அதுக்கப்புறம் அந்த திராட்சை பழம் என்பது திராட்சை கொடியில் இருந்து வருகிறது. கொடியினுடைய தன்மை என்ன? படர்ந்து வாழ், எதையாவது சார்ந்து வாழ்தல். கொடிக்கு ஏதாவது இன்னொரு மரமோ, இன்னொரு செடியோ, அல்லது ஒரு கம்போ, ஒரு செவுரோ இருந்தா தான் அந்த கொடியானது அதை பற்றி பிடித்து கொண்டு அது தொடர்ந்து விரிவடைந்து வாழ முடியும். சார்ந்து வாழும் வாழ்க்கை. அப்போ அந்த திராட்சை ரசம் என்பது திராட்சை பழத்தில் இருந்து, திராட்சை பழம் திராட்சை கொடியில் இருந்து வருகிறது. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நம்முடைய சொந்த பலத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாய் சார்ந்து வாழ்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நம்ம வாழும்போது அதுதான் நமக்கு மகிமை நிறைந்த வாழ்வு. நம்மிடத்திலிருந்து அந்த திராட்சை ரசமாகிய நாம் கர்த்தரிடத்துல காண்பிக்கிற அன்பானது அவரை சார்ந்து வாழ்வதன் மூலமாகத்தான் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். அவரையே சார்ந்து வாழ்தல், அவரே சார்ந்து வாழ்தல் என்பது தெரியும், அவரை நம்பி வாழ்தல். ஆகவே அந்த திராட்சை ரசம் என்ற காரியத்திலே இவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம்
மேற்கொண்ட காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம்.